மொத்த உலகத்துக்கும் காசா உண்மைகளை வெளிப்படுத்தும் ஒரு நகரமாக இருந்து கொண்டிருக்கு. மொத்த உலகத்தினுடைய சமநிலையை காசா பேணிக் கொண்டிருக்கு. இந்த உலகத்தில் முனாஃபிக்குகள் யாரு, நயவஞ்சகர்கள் யாரு, துரோகிகள் யாரு, நம்பிக்கையாளர்கள் யாரு, உண்மைக்குண்மையான விசுவாசிகள் யாரு, உண்மைக்குண்மையான மக்கள் யாரு அப்படிங்கிறத முழு உலகத்துக்கும் காசா காட்டி கொண்டிருக்கு. காசா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி என்னும் காரணத்தினாலே வாரான இந்த ISISகளினுடைய பாப்பா இஸ்ரேல் இருக்கலாம், உம்மா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக முக்கியமான விஷயம், இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தம் தோல்வி அடைஞ்சிருக்கு. காசாவினுடைய மக்களை ஹமாஸ் கொலை செஞ்சா, காசாவினுடைய மக்களை ஹமாஸ் துன்புறுத்தினா மீண்டும் நாங்க காசாவுக்குள்ள போக வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி, ஏண்டா கடும் அன்பு தானே காசா மக்கள் மேல. ஹமாஸ் வீரர் ஒருவர் காவல் காத்து கொண்டு இருக்கார். வளர்ச்சி ஹமாஸ் வீரர்கள் காவல் காத்து கொண்டிருக்காங்க. ஒன்லைன் ஊடாக ஹவுத்திஸ் கவர்மெண்ட்டுக்கு யார் யாரெல்லாம் யமன்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இன்றைய நாளுக்குரிய நம்மளுடைய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். நம்மளுடைய காணொலிகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேனலுக்கு டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், ஜியோ பொலிட்டிக்ஸ், உலக அரசியலில் டெய்லி என்னென்ன நடந்து கொண்டிருக்கு எல்லா விடயங்களையும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நாம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்போம். இப்போ இஸ்ரேல் காசா பிரச்சனை போய்கொண்டிருக்கிறதால அது உலகளாவிய ரீதியில் உலக அரசியலில் நிறைய மாற்றங்களை, இப்போ சீஸ்ஃபயருக்குள்ளே நிறைய அமானுஷ்யமான விஷயங்களும் தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே நாம சொல்லியிருந்தோம். அது சம்பந்தப்பட்ட தெளிவான தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைய நாளினுடைய காணொலியிலையும் இன்றைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற முக்கியமான விடயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோமாக. இவ்வாறான விடயங்கள் எல்லாமே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி, உங்களுடைய நண்பர்களுக்கிட்ட, நண்பிகளுக்கிட்ட, உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள்கிட்ட நீங்க எவ்வளோ கிளியராக பேசி தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்வீங்க. அப்படி நம்மளுடைய சேனலில் டெய்லி நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி இன்றைய நாளுக்குரிய முதலாவது விடயத்துக்குள்ளே நம்ம போகலாம். அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு சின்வார் மரணித்து, சின்வார்ண்டா நான் யாருன்னு சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு இல்லை, ஹமாஸை கட்டமைச்சவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் மரணித்து 1 வருடம் 1 நாட்களும் பூர்த்தி அடைஞ்சிருக்கு. அவரை பற்றின சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்றோட இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சின்வாரினுடைய ஃப்ரெண்ட் ஒரு முறை சின்வார் வீட்டுக்கு போய்க்கார். அவருடைய பேர் ஜாசர் அல் பகோதி. ஜாசர் அல் பகோதி அப்படிங்கிறவர் சின்வாரினுடைய வீட்டுக்கு போய் பார்த்திருக்கார். சின்வாரினுடைய வீடு ஒரு 2 பேர் ஆக்கள் இருக்கிறதுக்கு கூட பெரிய அளவில் இல்லை, சின்னதாக தான் இருந்திருக்கு. அப்போ ஜாசர் அல் பகோதி சின்வாரை சந்திக்கிறது தானே அவங்களோட வீட்டுக்கு போயிருக்கார். அவர்கிட்ட கேட்டிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் காசாவினுடைய தலைவராக இருக்கீங்க, உங்களை சந்திக்கிறதுக்கு நிறைய பேர் ஆக்கள் வரலாம். ஸோ இப்படி ஒரு சின்ன ஒரு வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, இதால் மக்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும். எனக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு ஆஃபீஸ் இருக்குது. நான் இந்த காசாவினுடைய தலைவராக இருந்தாலும், ஹமாஸினுடைய தலைவராக இருந்தாலும், நான் ஒரு கொள்கையின் கீழே நம்ம வாழ்றோம். எனக்கு வருமானத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த வீட்டை வச்சிருக்கேனே தவிர, ஹமாஸ் அப்படிங்கிற அரசியல் அமைப்புல இருந்து கிடைக்கிற பணத்தில் ஒரு சதத்தை கூட என்னுடைய சொந்த தேவைக்காக நான் எடுக்கவும் இல்லை, எடுக்கவும் மாட்டேன். அதுதான் என்னுடைய முன்னோர்கள், அதாவது அவர் குறிப்பாக சொல்லிக்கிற அப்படின்னா என்னுடைய முன்னோர்களான கலீஃபாக்கள் கற்றுத்தந்த வழிமுறையும் அதுவாகத்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காராக. மன்னனாக இருந்தாலும் எளிய கொள்கையின் அடிப்படையில் அவர் வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான சான்றா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொன்னால், காசா மக்களுக்காக போராடி காசாவிலேயே போர்க்களத்திலேயே நின்று மரணித்த ஒரு முக்கியமான தலைவராக சின்வார் இருக்கார். அவருடைய மரணம் முடிந்து இன்றுடன் 1 வருடம் 1 நாட்களும் பூர்த்தி அடைந்திருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஹமாஸுக்கு இருக்கிற பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படிங்கிறத போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய அடிப்படை அம்சங்கள் உயிருடன் இருக்கிற பணைய கைதிகளை பரிமாற்ற அந்த முதற்கட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று முடிஞ்சு இருந்தாலும், இறந்து போன பணைய கைதிகளினுடைய உடல்களை எங்களுக்கு ஹமாஸ் மீட்டு தரணும் அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாட்டில் இஸ்ரேல் இருந்த போதிலே இந்த உடல்கள் உரிய நேரங்களை தர முடியாது அப்படிங்கிறத ஹமாஸ் யுத்த நிறுத்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுவதற்கு முன்னரே ஒசாமா ஹம்தான் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத நம்மளுடைய வீடியோக்களே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த உடல்களை இப்ப தோண்டி எடுக்கிற வேலைகளை ஹமாஸ் செஞ்சு கொண்டிருக்காங்க. காசாவில் ஒவ்வொரு இடங்கள்லையுமே பணைய கைதிகளினுடைய உடல்களை நிறைய இடங்களை ஹமாஸ் புதைச்சு வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் இப்ப கான் யூனிஸ் பிரதேசங்களில் ஹமாஸ் நிறைய உடல்களை தேடிக்கொண்டு இருக்கிற, தோண்டி எடுத்துக்கொண்டு இருக்கிற புகைப்படங்களை நீங்க இதுல பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஹமாஸ் வீரர் ஒருவர் காவல் காத்து கொண்டு இருக்கார். வளர்ச்சி ஹமாஸ் வீரர்கள் காவல் காத்து கொண்டு இருக்காங்க. இந்த நம்முடைய வாசியில் சொல்றேன்னா, அந்த கவுண்டி அன்பற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு அங்க புதைக்கப்பட்டிருக்கிற உடல்களை மீண்டும் தோண்டி எடுக்கிறதுக்குரிய வேலைகளை ஹமாஸ் மும்முரமாக செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் 28
உடல்கள் கால வரையறை இல்லாமல் நாங்கள் அதை தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இதுவரைக்குமே வந்து 9 உடல்களை ஹமாஸ் இஸ்ரேல்கிட்ட கொடுத்திருக்காங்க. மீதமாக இன்னும் 19 உடல்கள் இன்னும் கொடுக்கப்பட வேண்டி இருக்கு அப்படிங்கிற தகவல்களும் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிற நேரங்களில் அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பின்னர் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களினுடைய உடல்களை தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் காசாவினுடைய அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் வந்து கொல்லப்பட்டவர்களினுடைய உடல்களை இஸ்ரேல் கையளிச்சிருக்காங்க. அந்த உடல்களை அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அது அவர்களுடைய உறவினர்கள் வந்து எடுத்துக்கு போற நிகழ்வுகளும் இப்ப கரண்ட்ல இன்னைக்கு காசாவில் நடந்து கொண்டிருக்கிற முக்கியமான விடயங்கள் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அதோட சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல் கஸாம் பிரிகேடினுடைய வீரர் நேரடியாகவே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா காசாவுக்குள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருந்த அல் கஸாமினுடைய வீரர் ஒருவரே ஒரு இடத்துல பேட்டி ஒன்று கொடுத்திருக்கார். அதை நீங்களும் பார்த்திருக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் இப்ப காசாவுக்குள்ள இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப 2 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. அதுல ஒன்று வந்து காசாவில் இருந்து வெளியேறங்கிற, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ரெண்டாவது வந்து காசாவுக்குள்ள புதையுண்டு போற. இந்த 2 ஆப்ஷன்ல எதை அவங்க சூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அவங்களோட கையில தான் இருக்கு. அது நெத்தன்யாஹுவினுடைய கையில தான் இருக்கு. நெத்தன்யாஹுவினுடைய சுயலாபங்களுக்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களை அவங்க பயன்படுத்தி கொண்டு இருக்காங்க. அவங்க எங்க கையால் அடிபட்டு கொண்டு இருக்காங்க, ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது அழகா ஹமாஸ் சொல்லியிருக்காங்க. இருந்த போதிலையும் எந்த பணைய கைதிகளும் இப்போ வந்து ஹமாஸ் கிட்ட இல்லை. எந்த ஒரு பிடிமானமும் ஹமாஸ் கிட்ட இல்லை. எதுவுமே ஹமாஸுக்கிட்ட இல்லாத நேரங்களில் இவ்வாறாக உறுதியாக மீண்டும் 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 ஹமாஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்குரிய முக்கியமான காரணம் எதுவாக இருக்கும்? ஏதோ ஒரு அடிப்படையில் ஏதோ ஒன்று இஸ்ரேலினுடையது ஹமாஸுக்கிட்ட இப்பொழுதும் இருக்கு அப்படிங்கிறது அவர்களினுடைய இந்த துணிச்சலான கருத்துக்களின் மூலமாக தெரிய. இது ஒரு ஆள் சொன்ன கருத்து மட்டுமில்லை. அல் குட்ஸ் பிரிகேடை தான் சொல்லிக்காங்க, கஸாம் இதை தான் சொல்லிக்காங்க, கஸாமினுடைய பிரிகேட் இதை தான், கஸாமினுடைய வீரர்கள் இதை தான் இப்போ சொல்லிக் கொண்டிருக்காங்க. மொத்த ஹமாஸும் இப்போ இதை தான் சொல்லிக் கொண்டிருக்காங்க. கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விடயங்கள் ஒன்றாக இருக்கு. நாள் போக போகத்தான் அவை சம்பந்தப்பட்ட தகவல்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து இன்றைக்கி குறுக்கால கொஞ்சம் கதைகளை கைச்சு கொண்டிருக்கார். நமக்கு தெரியும், நம்மளும் வந்து ஆரம்ப காலகட்டங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கோம். இன்றைக்கு ட்ரம்ப் கொண்டு கதைப்பார், நாளை கொண்டு கதைப்பார், இடையில என்ன கதைக்க போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சு அப்படிங்கிறதை மறந்து போட்டிருக்கிற ஒரு டீம் தான், ஒரு ஆள் தான் இந்த ட்ரம்ப். என்னடா, ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாதாரண மனுஷன். அவர் என்ன பேசணும், எப்படி பேசணும், அது எல்லாத்தையுமே எழுதி கொடுக்குறதுக்கு, அது எல்லாத்தையுமே டைப் பண்ணி கொடுக்குறதுக்கு அவருக்கு பின்னால் நிறைய பேர் ஆட்கள் இருக்கு. அமெரிக்கா பிரசிடென்ட் அப்படின்னு சொன்ன அவர் நினைக்கிறதுலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க, நாம நினைச்சிங்கன்னா அது நம்மளுடைய அடிமுட்டாள்தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னால் நிறைய டீம் இருக்கு, செனட் இருக்கு, அதே போன்ற யூதர்களினுடைய பிரபலமான நிறைய கம்பெனிஸ் இருக்கு, வர்த்தக முதலைகள் இருக்கு. இவங்க எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அதை வெளியால சொல்றதுக்கு பயன்படுத்தப்படுற ஜஸ்ட் ஒரு கருவிதான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி. அந்த அடிப்படையில் போர் நிறுத்தம் வந்திருந்துச்சு, பணைய கைதிகள் பரிமாற்றப்பட்டிருந்தாங்க, நல்லா தான் போய்கொண்டிருந்துச்சு. பின்னர் திடீர்னு மாதிரி ட்ரம்ப் சொன்னார், என்ன இல்லை நாங்கள் திருப்பி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேச்சாரா இல்லையா? கேச்சார். ஓகே, இப்போ என்ன சொல்லிக்கார் அப்படின்னு சொன்னால், காசாவினுடைய மக்களை ஹமாஸ் கொலை செஞ்சா, காசாவினுடைய மக்களை ஹமாஸ் துன்புறுத்தினா மீண்டும் நாங்கள் காசாவுக்குள்ளே போக வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி. ஏன்டா கடும் அன்பு தானே காசா மக்கள் மேலே. 67,000 மக்கள் ஒஃபீசியலாக கொலை செஞ்சது அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள், அவர்களினுடைய குண்டுகள். 1,40,000 காசா மக்கள் ஊனமூட்டியிருக்காங்க. காசாவுக்குள்ளே 2 லட்சம் மக்கள் காணாமலே போயிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே மொத்த காரணமும் அமெரிக்கா தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை. திடீர்னு மாதிரி அமெரிக்கா ஏன் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, காசாவுக்குள்ளே ஒரு 10-15 பேராக்களை நடு ரோட்டில் வச்சு ஹமாஸ் சுட்டு கொண்டு இருந்தாங்க. என்ன காரணம்? அவங்கள சுட்டுக் கொள்றதுக்குரிய காரணம் தீவிரவாதிகள் தீவிரவாத செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க. நிறைய காசா மக்கள் அநியாயமாக கொல்லப்படுறதுக்கும் ஹமாஸினுடைய முக்கியமான தலைவர்கள் கொல்லப்படுறதுக்கும் இவங்க காரணமாக இருந்தாங்க. முக்கியமாக அல் அக்ஷா வெள்ளப்போரினுடைய துரோகிகளாக இருந்தாங்க, முனாஃபிக்குகளாக இருந்தாங்க. முனாஃபிக் அப்படிங்கிறது வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்கும், அங்கேயும் இருந்துச்சு, இங்கேயும் இருந்துச்சு. உகது போர்லையும் முனாஃபிக் இருந்துச்சு, அதே மாதிரி காசாவினுடைய போர்லையும் முனாஃபிக் இருக்கும், இல்லாமல் விடாது. எல்லா இடத்துலையும் அது நம்ம ஒன்றும் செய்யலாது. அது எல்லாத்தையுமே இப்போ வந்து குயிக்காகவே வெளிக்காட்டி இருந்துச்சு காசாவினுடைய இந்த யுத்த நிறுத்தம். அதுலேயும் ஒரு வகைக்கு இந்த யுத்த நிறுத்தம் வந்து நல்லதானே அப்படின்னு சொல்லலாம். அந்த முனாஃபிக்குகளை ஹமாஸ் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், நடு ரோட்டில் வச்சு சுட்டு கொண்டு இருந்தாங்க. தேச துரோகிகளுக்கு எல்லா நாடுகளையும் கொடுக்குற ஒரு தண்டனையை அந்த நாட்டினுடைய அரசாங்கம் கொடுத்திருந்துச்சு, மரண தண்டனை அது அமுல்படுத்தப்பட்டிருந்துச்சு. தேச துரோகிகளுக்கு தண்டனை மரணம் தான் அப்படிங்கிறத ஹமாஸ் நிறைவேற்றியிருந்தாங்க. இதே பாலஸ்தீனிய மக்களை ஹமாஸ் கொலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு உல்டா ஒன்று போட்டார். மொத்த உலகமும் பார்த்து கொண்டிருக்கு, மொத்த உலகத்துக்கும் தெரியும் காசாவுக்குள்ளே யார் இருக்காங்க அப்படிங்கிறது. மொத்த உலகத்துக்கும் காசா உண்மைகளை வெளிப்படுத்தும் ஒரு நகரமாக இருந்து கொண்டிருக்கு. மொத்த உலகத்தினுடைய சமநிலையை காசா பேணி
கொண்டிருக்கு. இந்த உலகத்தில் முனாஃபிக்குகள் யாரு, நயவஞ்சகர்கள் யாரு, துரோகிகள் யாரு, நம்பிக்கையாளர்கள் யாரு, உண்மைக்குண்மையான விசுவாசிகள் யாரு, உண்மைக்குண்மையான மக்கள் யாரு அப்படிங்கிறத முழு உலகத்துக்கும் காசா காட்டி கொண்டிருக்கு. காசா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி என்னும் காரணத்தினாலே இவ்வாறான விடயங்கள் காசாவுக்குள்ள இருந்து முழு உலகத்துக்கும் இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காட்டி கொண்டிருக்கிற நேரங்களில் காசாவுக்குள்ள வந்து காசா மக்களை ஹமாஸ் கொல்ற அப்படின்னு சொன்ன இது பகடி பண்றாப்புல இருக்கா இல்லையா முழு உலகம் பார்த்து வாயில இப்படி வாயில விரல் வச்சு சிரிச்சு கொண்டிருக்காங்க ட்ரம்பினுடைய ஜோக்குகளை பார்த்து அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இல்லைங்க. என்னடா நேரத்தோட இந்த வீடியோக்களில் சொல்லியிருந்தேன், அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தவங்க இந்த துக்முஷ் பழங்குடியினரை ஹமாஸ் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற வீடியோ எடுத்து பாருங்க. அந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட் அது பற்றின விவரங்களை நான் முழுமையாக அதில் சொல்லியிருந்தேன். ஆக இவ்வாறான துரோகிகளை ஹமாஸ் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆக முக்கியமான விஷயம் 2ஆம் கட்ட யுத்த நிறுத்தம் தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த யுத்த நிறுத்தம் தோல்வி அடைஞ்சதன் காரணத்தால் மீண்டும் ஒரு யுத்தம் காசாவுக்குள்ள வரப்போவது நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க சொல்லியிருக்கிறார்கள். சவுதியினுடைய சாராய கடை சல்மான், அதே போன்ற யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த ஐஎஸ்ஐஎஸ்களினுடைய பாப்பா வந்து இஸ்ரேல இருக்கலாம், உம்மா வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் அவங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்த்து பஹ்ரைன், இந்த 3 நாடுகளும் சேர்ந்து தான் கூட்டறிக்கை ஒன்று விட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ யுத்த நிறுத்தம் வந்துட்டு முதற்கட்டம் ஓகே செயல்படுத்தப்பட்டுட்டு 2ஆம் கட்டம் செயல்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னால் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட்டால் தான் 2ஆம் கட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் சொல்லியிருக்காங்க. அவங்க ஆயுதங்களை கீழே போட மறுக்காங்க. இதனால நாங்கள் வந்து 2ஆம் கட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்காங்க. 2ஆம் கட்டம் செயல்படுத்தப்பட்டா தான் காசாவுக்கு நாங்கள் அளிக்க போகிற நிதி அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 2ஆம் கட்டம் அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய நிதியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி கேம், எப்படி மாஸ்டர் பிளான்? ட்ரம்ப் சொன்னா தானே பிரச்சனை, யூரோப்பியன் கண்ட்ரி சொன்னா தானே பிரச்சனை, இஸ்ரேல் சொன்னா தானே பிரச்சனை, அரபு நாடுகளே சொல்கிறான் உங்களை வெட்டக்கிறங்க சொல்லி அப்படின்னா நீங்கள் வெளியிறங்குங்களேன், நீங்கள் ஆயுதங்களை கீழே போடுங்களேன் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய பெர்ஃபெக்டான பிளான்கள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இது எல்லாத்துக்குமே ஹமாஸ் வந்து ஒரு பதில் ஒன்றை வச்சிருப்பாங்க. அந்த பதிலை நிச்சயமாக அவங்க கொடுப்பாங்க அப்படின்ட்டு தான் உலகளாவிய ரீதியில் இருக்கிற மிக முக்கியமான ஊடகவியலாளர்கள் சொல்லி கொண்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹவுத்திகளை வந்து இதுவரைக்கும் அமெரிக்காவால் கூட யுனைடெட் கிங்டம் அவர்களுடைய நட்பு நாடுகள் முழு நேட்டோவினுடைய கடல் படையும் செங்கடலில் போய் இருந்தும் ஹவுத்திகளை வீழ்த்த முடியலை அப்படிங்கிற வெஞ்சம் எப்பொழுதும் அமெரிக்காவுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் ஹவுத்திகளை யூனிட் 504 அப்படிங்கிற இஸ்ரேலினுடைய ஒரு யூனிட் என்ன வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆன்லைன் ஊடாக ஹவுத்திஸ் கவர்மெண்ட் யாரெல்லாம் யமன்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ற அளவுக்கு ஆன்லைன் ஊடாக ரகசிய ஆட்சேர்ப்பு செஞ்சு கொண்டிருக்காங்க. பிறகு ஹவுத்தி கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுவதற்கு ஒரு இடத்துல இவங்க எல்லாருமே ஒன்று சேர்த்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக பெரிய அளவுல போராட்டம் ஒன்றை செஞ்சு கவர்மெண்ட்டை கவிழ்க்கிறது இஸ்ரேலினுடைய நோக்கமாக இருந்திருக்காக. அதாவது இப்ப ஒரு நாட்டினுடைய கவர்மெண்ட் 100% மக்களும் ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தோம்னா அது நடக்காது. எதிர்கட்சியும் பல பேர் இருப்பாங்க. நாட்டுக்குள்ளேயே கவர்மெண்ட் எப்படா கவுளும், எப்படா நம்ம அந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய டபுள் கேம் நிறைய பேர் ஆட்களும் இருப்பாங்க. அவங்கள பயன்படுத்தி ஹவுத்திகளை வீழ்த்துறதுக்குரிய வேலைகளை இஸ்ரேல் பக்காவாக பெர்ஃபெக்டாக செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இப்போ இவங்க போட்ட இந்த திட்டமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஹவுத்திகள் சொல்லியிருக்காங்க உங்களினுடைய திட்டங்கள் இப்போ பழைய காலத்தில், அதாவது 1967ஆம் ஆண்டு 6 நாள் யுத்தம், 6 அரபு நாடுகள் வந்துச்சு, 6 நாட்களில் நாங்கள் அவ்வளோ பேரையுமே எங்களுடைய காலடியில் பணிய வச்சோம். இஸ்ரேல் என்ற யார் என்று தெரியுமா, இஸ்ரேல் எப்படிப்பட்ட நாடு என்று தெரியுமா, நாங்கள் செய்கிறது ஒன்றுமே வெளியே விளங்க மாட்டா, செஞ்சு முடிச்சதுக்கு பிறகுதான் எல்லாம் விளங்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பெர்ஃபெக்டாக நிறைய பில்டப் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாமே இப்போ கால் தூசிக்கும் சமன் இல்லாமல் மொத்தமாக இஸ்ரேல் கீழே விழுந்து அடிபணிஞ்சு இருக்கிற இந்த நேரங்கள் அவர்களினுடைய சாஃப்ட்வேர் தொழில்நுட்பங்கள் அவர்களுக்குள்ளேயே நடக்கிற அத்தனை விடயங்களும் இப்போ வெளியால் வந்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் யமன்ல ஆட்சேர்க்கிற விஷயமும் யமனியர்களுக்கு போய் தட்டி இருக்குது. எல்லாத்துக்குமே காரணம் ஈரானினுடைய ஐடி டீம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு வெளிப்படையாக வழங்கக்கூடிய விடயங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தெற்கு லெபனான் பிரதேசங்களை இஸ்ரேல் தொடர்ச்சியான தாக்குதல் செஞ்சு கொண்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த புகைப்படங்களை பார்க்கலாம். இஸ்ரேல் லெபனான் பிரதேசங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் கிட்டத்தட்ட வானத்தில் ஒரு அணுகுண்டு ஒன்று வெடிச்சா எப்படி அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வெப்பம் ஒன்று உருவாகும், எப்படி அந்த இடத்துல புகை மூட்டம் எழும்பும், எப்படி அந்த இடத்துல ஒரு பொம், அதாவது அந்த இடமே எப்படி நாசமாகி போயிருக்கும். அந்த அடிப்படையில் நேற்று
இரவு சவுத்தர்ன் லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் 30க்கு மேற்பட்ட ஏர் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க. இது நடந்த இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கான்கிரீட் ஆலைகள் மேலேயும் நிலக்கீழ் சுரங்கத்தின் மேலேயும் டீசல் பீப்பாய்கள், அதாவது பெரிய பெரிய டேங்குகளில் டீசல்கள் மேலேயும் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்த டீசல்களும் சேர்ந்து பத்தினதன் காரணத்தால் தான் இந்த அளவுக்கு பெரிய அளவிலான ஒரு வெடிப்பு சம்பவம் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இஸ்ரேலினுடைய நோக்கம் தெற்கு லெபனான் பிரதேசங்களில் எந்த ஒரு காரணம் கொண்டும் மீண்டும் மக்கள் குடியேறிவிடக்கூடாது, தெற்கு லெபனான் பிரதேசத்தையும் ஆக்கிரமிப்பு பிரதேசத்தோட ஒன்று ஆக்கிரமிப்புங்க நான் சொல்ல வர்றது இஸ்ரேலோட ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலினுடைய முக்கியமான திட்டங்கள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக தெற்கு லெபனான் பிரதேசங்கள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டு வாரதும் ஒரு முக்கியமான விடயங்கள் ஒன்றாகவும் இருக்கு. இது பற்றி இது சம்பந்தமா இதுக்கு எதிர்ப்பா இதுவரைக்கும் ஹெஸ்புல்லாக்கள் எங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் எந்த ஒரு பதில்களையுமே இதுவரைக்கும் சொல்லலை. அப்படி அவங்க சொன்னாங்க எதிர்காலத்தில் ஏதாவது திட்டங்கள் வச்சிருந்தாங்க, அப்படி அவங்க ஒஃபீஷியலாக ஆதாரபூர்வமாக ஏதாவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம உங்களுக்கு வழங்குறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் யுத்தத்தை சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு யுத்தங்கள் ஒன்றாக இருந்துச்சு. இருந்த போதிலும் இப்போ இன்றைக்கு 5:30 இருந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் யுத்த நிறுத்தம் உடனடியாக அமுலாகுது அப்படிங்கிறத ஆப்கானிஸ்தானினுடைய கவர்மெண்ட் இன்னைக்கு இருக்கிற தாலிபான்களினுடைய செய்தி தொடர்பாளரான சபியுல்லா முஜாஹித் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். பாகிஸ்தானின் வேண்டுகோளின் பெயரில் இந்த யுத்த நிறுத்தம் அமுலாகுது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஆப்கானிஸ்தானின் வேண்டுகோளின் பேரில் நாங்கள் இந்த யுத்த நிறுத்தத்தை அமுல் படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யுத்த நிறுத்தம் யுத்த நிறுத்தத்தினுடைய பேச்சுவார்த்தை கத்தாரினுடைய தோஹாவில் வருங்காலங்களில் நடக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்த போதிலையும் பாகிஸ்தானோடையும் போர்டரை ஷேர் பண்ற நாடு ஈரான், அதே போன்று ஆப்கானிஸ்தானோடையும் போர்டரை ஷேர் பண்ற நாடு ஈரானை சுற்றி பாரிய சதிவலைகள் இப்போ பின்னப்பட்டு கொண்டிருக்கு அப்படிங்கிறது நாம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம். என்னன்னா இதை நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆப்கானிஸ்தானினுடைய விமானத்தளத்தை அமெரிக்கா கேட்டிருந்தாங்க. நாங்கள் அதை தரமாட்டோம், யார் வந்தாலும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அமெரிக்கா கேட்க அதுக்கு ட்ரம்ப் சொல்லியிருந்தார் ஆப்கானிஸ்தானுக்கிட்ட நாங்கள் இப்போ உங்களுக்கு மேலே உங்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கம் அப்படின்னு சொல்லியிருந்தார். எச்சரிக்கை விடுக்கம்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லி ஒரு கிழமைக்குள்ளேயே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேலே தாக்குதல் செஞ்சிருந்தாங்க, காபூல் மேலே தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. அப்படிங்கிற அமெரிக்கா சொல்றத பாகிஸ்தான் கேட்டு அப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கம்ப்ளீட்டாக தெளிவாக வழங்குற விடயங்கள் ஒன்றாயிருக்கு. இதுக்கு கூடவே இருக்கிற நாடு இதுக்கு போர்டரை ஷேர் பண்ணுற நாடு ஈரான். ஆக ஈரான் இதுக்குள்ளால சில திட்டங்களை போடாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா? எஸ், போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானினுடைய காபூல் பிரதேசங்களில் இருந்து வர்த்தகங்கள் செய்கிறதுக்காக புதிய போக்குவரத்து பாதையை ஈரான் தெரிவு செஞ்சிருக்காங்க. இந்த புகைப்படத்தை பார்த்தா ஆப்கானிஸ்தானினுடைய தலைநகரமான காபூல்ல இருந்து ஈரானினுடைய சஹடான் மாகாணத்தினூடாக ஈரானினுடைய துறைமுகங்களுக்கு பல பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படும் அப்படிங்கிறதையும் ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆப்கானியர்கள் 2 லட்சம் பேர் ஆட்களுக்கு விசாக்கள், ஃப்ரீ விசா, இலவச விசா ஈரானுக்குள்ள வழங்குறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஈரானினுடைய ஆபீசியல் சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதுக்குரிய இந்த விடயங்களை இவங்க சொன்னதுக்குரிய முக்கியமான காரணமாக எது பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா ஆப்கானிஸ்தான்ல இந்த நிறைய பேர் ஆட்கள் இப்ப ஈரானுக்குள்ள குடிபெயர்ந்திருக்காங்க. இப்ப ஈரான் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஈரான் அப்படிங்கிற வாழ தகுதியுடைய நாடுகளை பெஸ்டா இருக்கிற ஒரு நாடு. அந்த நாடு அந்த பிராந்தியத்தில் பெஸ்டா இருக்கிற ஒரு நாடு. ஆப்கானிஸ்தான்ல இருந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு ஓட நினைக்கிறவங்க வளர்ச்சி இருக்கிற எல்லா நாடுகளையும் பார்க்கக்கூட ஈரானுக்கு தானே ஓடிடுவாங்க. அவனுகள் எல்லாருக்குமே ஃப்ரீ விசா கொடுத்து அவங்கள ஆக்களை அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அதாவது ஆவணமே இல்லாம ஐடென்டி கார்டு கூட இல்லாம ஒன்றும் இல்லாம பாஞ்சிக்கு போனாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே நம்முடைய பாஷையில, அவங்க இப்ப நிறைய பேர் ஈரானுக்குள்ள இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நிலையான ஆவணங்களை கொடுத்து இவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து இவங்களையும் சரியான ஒழுங்குமுறைப்படுத்தி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈரான் இந்த விசேடமான திட்டங்களை நாங்கள் உங்களுக்கு செஞ்சாரோம் அப்படின்னு சொல்லி ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. வருங்காலங்களில் ஈரான் ஆப்கானிஸ்தானோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஈரானை குழப்புறதுக்கும் அந்த பிராந்தியத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துறதுக்கும் அமெரிக்கா பயன்படுத்துகிற ஒரு டூல், ஒரு கருவியாக இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம். இவைகள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.